सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारिकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरु प्रणमामि मुदान्वामि। இன்னைக்கு நம்ம இதை படிக்கிறது டைம்ஸ்லாம் ஃபுல்லாமே படிச்சுட்டோம். ஆனா இந்த டைமை இன்னொரு ரிப்பீட் பண்ணிடலாம். டைம் என்ன டைம்னு இன்னொரு ரிப்பீட் பண்ணினா இன்னும் நல்லா படிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் என்ன மேடம்? பேஜ் என்னம்மா? எத்தனாவது பேஜ்? சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு அபியாஸ் நம்பர் 260 படிக்கணும். பட் இப்ப ரிவிஷன்ல திரும்பி நம்ம ஒரு தடவை படிச்சுடலாம். இது பாது பாது சார்பு அது என்ன ஒரு தடவை படிச்சுடலாம். பாதோன்னா என்னது அது ஒரு தடவை படிச்சுடலாம். ஏன்னா நிறைய பேர் வரல இல்லையா, அதுல படிச்சுடலாம். வாதனம் இந்த அபியாஸ் 254 வாதனம் லேன் படிக்கலாம். வாதனம் சரி, இது படிங்க. வாதனம் வாங்குமா மாலிங்கம். ஏகவாதனம், த்விவாதனம், த்ரிவாதனம். ஏகவாதனம்ல தெரிந்தானே மேடம்? ஏகவாதனம், த்விவாதனம், த்ரிவாதனம், சதுர்வாதனம், பஞ்சவாதனம், ஷஷ்ட்வாதனம், சப்தவாதனம், அஷ்டவாதனம், நவவாதனம், தசவாதனம், ஏகாதசவாதனம், துவாதசவாதனம். வாதனம். சரி. சபாத் சபாத்னா சபாத்னக்கு கால் ஒன்னே கால் கால். சபாத் அதையும் படிக்கலாம் மேடம்? படிங்க. சபாத்வாதனம், சபாதைக்கவாதனம், சபாதிவாதனம், சபாத்ரிவாதனம், சபா சதுர்வாதனம், சபா பஞ்சவாதனம், சபா ஷஷ்ட்வாதனம், சபா சப்தவாதனம், சபா அஷ்டவாதனம், சபா நவவாதனம், சபா தசவாதனம், சபா ஏகாதசவாதனம், சபா துவாதசவாதனம். பாதம் சொல்லுமா? சபாத் 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 துவாதசவாதனம். சபாத் துவாதசவாதனம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சார்து. சார்துனா பாதி, அரை, ஒன்னரை அப்படி. சார்து என்னாச்சுமா? அல்மேல் வந்துட்டு என்னாச்சு? ஹலோ, இன்னொரு ட்ரை பண்ணுங்கம்மா. சுபாஷினி வாங்க. सार्धैकवादनं, सार्धद्विवादनं, सार्धत्रिवादनं, सार्धचतुर्वादनं, सार्धपञ्चवादनं, सार्धषष्ठवादनं, सार्धसप्तवादनं, सार्ध-अष्टवादनं, सार्धनववादनं, सार्धदशवादनं, सार्ध-एकादशवादनं, सार्ध-द्वादशवादनं.
ஓகே. பாதோன் பாதோன் முக்கால். முக்கால். பாதோன் த்விவாதனம். பாதோன் த்ரிவாதனம். பாதோன் சதுர்வாதனம். பாதோன் பஞ்சவாதனம். சாது சப்தவாதனம். षष्ठवादनं. साधु पादोन् सप्तवादनं. पादोन् अष्टवादनं. पादोन् नववादनं. पादोन् दशवादनं. पादोन् एकादशवादनं. पादोन् त्रयोदश एकादशं द्वादशवादनं. द्वादशवादனம். இது வந்து பாதோன் ஏகவாதனம். ஏகவாதனம். ஓகே. இப்போ அதிக பிரயோக. अधिकना अधिकं ஊனனாக்கா குறைவு. क्वेश्चन 5 நிமிஷம் குறைஞ்சிருக்குன்னா தீவாதனம். பஞ்சோன்னு தீவாதனம்னாக்க 5 நிமிஷம் குறைஞ்சிருக்கு. 2 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கு. दशो पंचोन दशोन दशोन त्रिवादनम. ஓன் போட்டிருக்கலையா? ஓன்னாக்க பஞ்சு பிளஸ் மூணு இல்ல ஓன்னு சந்தி வந்துடுது. அதனால ஆயிடுது. பஞ்சோன். பஞ்சோன पंचोन द्विवादनं. दशोन त्रिवादनं. பஞ்சாதிக ஃபர்ஸ்ட்ல 5 நிமிஷம் குறைஞ்சிருக்கு. இது 10 நிமிஷம் குறைஞ்சிருக்கு. இது வந்து 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிருக்கு. பஞ்சோதிக பஞ்சவாதனம் 5 ஜாஸ்தி ஆயிருக்கு. 5 நிமிஷம். பஞ்சோதிக பஞ்சாதிக பஞ்சவாதனம். அப்புறம் இது 5 மினிட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. 7 o'clock இருக்கு. அப்ப பஞ்சோதிக சப்தவாதனம். இது வந்து 10 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு எப்படி போனா 7 அடிச்சுக்க 5 நிமிஷம். அப்ப என்ன சப்தாதிக வாதனம். பஞ்சாதிக சப்தவாதனம். பஞ்சாதிக சப்தவாதனம். அத மாதிரி இது. ஆமா, பஞ்சாதிக சப்தவாதனம் சொன்னாங்க. பஞ்சாதிக சப்தவாதனம். இப்போ இங்க 10 மினிட்ஸ் இருக்கு. தசோன தசோன த்விவாதனம். தசவாதம் தி இங்க இருக்கு. என்ன அடிச்சிருக்கீங்க? 10 மேடம். 10 அடிக்க 10 நிமிஷம். சரி சரி சரி. நான் இப்படி பார்த்தேன் முன்னாடி. இல்ல 10 அடிச்சு 10 நிமிஷம். அப்போ தசோதிக தசவாதனம். இது வந்து 5 மினிட்ஸ் இருக்கு. 11 o'clock இருக்கு. அப்ப பஞ்சோதிக இல்ல இல்ல நீங்க இப்படி சொல்லுங்க. தசாதிக தசவாதனம். தசாதிக தசவாதனம். ஆமா, அடிச்சது. அப்புறம் குறைச்சலா இருக்கிறதுனா ஊன்ல வரும். ஊன்ல. ஆமா. இப்ப 11:05 வந்து பஞ்சோதிக ஏகாதசவாதனம். ஏகாதசவாதனம். இப்ப இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் இருக்கு. 9 o'clock. அப்ப வந்து
दशनववादनं கரெக்ட். ஓகே. இங்க என்னது இது வந்து 12:05 இருக்குது. அப்போ பஞ்சோதிக பஞ்சாதிக द्वादशवादनं கரெக்ட். ஓகே. 7:55 7:55. அப்ப என்ன அர்த்தம்? 8 அடிக்கிறதுக்கு பஞ்சோன அஷ்டவாதனம். ஆமா, அஷ்டவாதனம். அப்ப இங்க 12:55. அப்ப பஞ்சோன ஏகவாதனம். கரெக்ட். இங்க 10 minutes ஆயிருக்கு. இங்க 10 minutes ஆயிடுச்சு. 3 அடிச்சே 10 நிமிஷம். दशाधिक पञ्चवादनं. पञ्चल 3 त्रयवादनं. 3 அப்புறம் இங்க 5 அடிச்சு 5 minutes ஆயிருக்கு. பஞ்சோதிக பஞ்சவாதனம். கரெக்ட். எதுவா இருந்தாலும் எந்த அந்த பெரிய முள்ளோட முன்னால போட்டுட்டு சின்ன முள்ளோட பின்னால போட்டு அதுதான் நம்ம இப்ப 6 அடிச்சு 10 நிமிஷம் அதுக்கு முதல்ல எடுத்தாக்க 10 நிமிஷம். நிமிஷம் இங்க சான்ஸ்கிருத நிமிஷத்துல முன்னால எடுத்துக்கணும். அப்புறம் நிமிஷத்தை முன்னால எடுத்துக்கணும், அப்புறம் மணியை எடுத்துக்கணும். தசோதிக षष्ठवादनं. दशाधिक षष्ठवादनं. 6:15 இருக்கு. இப்போ 10 நிமிஷம் குறைஞ்சிருக்கு 7 அடிக்கிறதுக்கு. दशोन सप्तवादनं. ஆமா, கரெக்ட். पञ्चोन सप्तवादनं. ஆமா, கரெக்ட். 6:55. 8:10 வந்து दशाधिक अष्टवादனம். இது வந்து 2:10 வந்து दशाधिक द्विवादனம். 2:10. and find the पंचाधिक नववादனம். கரெக்ட். ஓகே. 9:51. 11:50 வந்து दशोन द्वादशवादனம். கரெக்ட். ஓகே. 11:55 வந்து பஞ்சோன द्वादशवादனம். கரெக்ட். 12:10 வந்து दशाधिक पञ्चदशवादनं. सारी पञ्चाधिक द्वादशवादनं. दशाधिक द्वादशवादनं. पञ्चाधिक द्वादशवादनं. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அவசியமா? தானே படிக்கிறேன் இல்லையா இதெல்லாம்? தானே படிக்கலாம். சரி, ஓகேமா. இதுல நம்மளே பண்ணிக்கலாம். 259 நாங்களே பண்றோம். ஆமா, தானே பண்ணிக்கலாம். இதெல்லாம் 260 கூட ஈஸியா தான் இருக்கு, பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு லெசன் இதுதான். சமயவாச்சிக சப்தானா வாக்கிய பிரயோகா. இப்ப வாக்கியல எப்படி பிரயோகம் பண்ணும் அப்படின்னு இருக்கீங்க. பவான் கதா காரியாலயம் கச்சதி, அது 10 மணி அப்படின்போ அகம். இப்ப வாக்கியல எப்படி இருக்கணும்? அகம் सार्धदशवादने कार्यालयं गच्छामि. ओके. अहं गच्छामि. आमा. भवती कदा विद्यालये गच्छति? भवती अहं 7:30 வந்து
ஏழரை மணி சார்து 30K சரியாது? என்னம்மா 7:30 தெரியாதா? 7:30 தெரியும் மேடம். 30க்கு என்ன சொல்லணும்? இதுமா 7:30 மணி முன்னால என்ன 10:30 போட்டிருக்கு இல்லையா? சார்து அரேன்னா சார்து. ஓ கரெக்ட். அரே சார்து கரெக்ட். ஆமா ஆமா சார். ஓகே ஓகே. அப்போ அஹம் அரே अहं सार्धवादने विद्यालयम् अहं सार्धसप्तवादने विद्यालयं गच्छामि. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சது. நான் வந்து 30லயே மெமரியில வச்சது ஹாஃப் சொல்லணும் தெரியும். कदा पिहितः भवति. पिहितन எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பிஹித்தன எப்போ மூடுறது. க்ளோஸ் ஆகுதுன்னா ஆமா. பிஹிதः மூடுறது. பிஹிதக பவதி. இது வந்து षष्ठवादनं षष्ठवादने पिहितः भवति. ஆமா இந்த கதா எடுத்துட்டு ஓகே. மந்திரம் கதா பிஹிதம் பவதி. மந்திரம் 10 वादने पिहितं भवति. ओके. सांस्कृतिकः कार्यक्रमः कदा अस्ति? வந்து சபாத். ஆமா. सांस्कृतिक कार्यक्रमः सांस्कृतिकः कार्यक्रमः सभात् 5 वादने अस्ति. கல்ச்சரல் இதெல்லாம் 5:15 தான் ஆரம்பிக்கும் இந்த ப்ரோக்ராம். कार्यक्रम. अध्यापिका कदा आगमिष्यति? अध्यापिका 45 வந்து நம்ம பாதேன एकवादने आगच्छति. எப்படி பாதோன்னு சொன்னாங்க? பாதான அப்ப 12 மணி சொல்லணும் இல்ல? 1:45 இல்லையா? 2 மணி சொல்லணும். 2 மணி சொல்லணும். 15 நிமிஷம் 2 மணி சொல்லணும். द्विवादने पादोन द्विवादने आगमिष्यति. करेक्ट. ओके. बालिका कदा शयनं करोति? 9-10 வரும்போது அதிக बालिका अधिक दशाधिकः नववादने शयनं करोति. करेक्ट. ओके. उद्घाटनं कदा भवति? आपणस्य उद्घाटनं कदा भवति? आपणस्य उद्घाटनं இது வந்து 8:15னாக்கா 10 minutes. 10 minutes. दशोन् नववादने भवति. वैद्यस्य आगमनकालः कः? वैद्यस्य आगमनकालः
11:40 नाका एकादश ஊன 40 எப்படி மேடம் சொல்றது? பாட்டி இதுல போட்டுங்களே எத்தனை நிமிஷம் ஆயிடுது எனக்கு 11:40. அப்போ இல்லாட்டா இது 12 அடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் சொல்லணும். ஆமா. அப்போ தாதோஷோன द्वादशवादने आगमनकालः मैडम 11:40 வந்து द्वादश 20 minutes கம்மின்னு சொல்லணுமா? ஆமா 20 minutes கம்மி 12 அடிக்கிறதுக்கு 12 அடிக்க 20 minutes கம்மி. द्वादशवादने ओके. अत्र सूर्योदयः कदा भवति? 5:30 5:30 வந்து सूर्योदयः सार्धपञ्चवादने भवति. எக்ஸலண்ட், வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணிட்டே இருப்பா. நெக்ஸ்ட் யார் வரையில் பார்க்கலாம். இது கதா வாதனம் தான் பண்ணும் உங்களை. நெக்ஸ்ட் யாரும்? நெக்ஸ்ட் யார் வரையில்மா? இந்த டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். இப்போ ஏன்னா நம்மளாம் டெய்லி யூஸே பண்ணுறது இல்லை இந்த சாஸ்திர ப்ராக்டிஸ்லாம். ஸோ ப்ராக்டிஸ்ல சரியாயிடும். நெக்ஸ்ட் யார் வரையில்மா? விஜயா மாலிங்கம். வாங்குமா. கதா கதா வாதனை இதான் பொண்ணும். எது மேடம்? இதுதான் அபியாச 262. கதா யூஸ் பண்ணும். नववादने अध्ययनाय गच्छति. छात्रः अध्ययनाय गच्छति. लिपिकारः இது क्वेश्चन பண்ணோமா? छात्रः कदा अध्ययनाय गच्छति. कदा யூஸ் பண்ணோம். छात्रः कदा अध्ययनाय गच्छति. अध्ययनाय சரியா படுங்க. अध्ययनाय வரேன். अध्ययनाय अध्ययनाय गच्छति. अध्ययनाय गच्छति. ஓகே. அப்போ வந்து லிபிகாரகங்கிறதுக்கு லிபிகாரக கதா காரியாலயம் ஆகச்சதி. அர்ச்சக ஒரு கதா, எல்லாத்தையும் கதா தான் போகணுமா? ஆமா. அர்ச்சக लिपिकारः सार्धदशवादने कार्यालयं गच्छति. लिपिकारः कदा कार्यालयं गच्छति. नेक्स्ट अर्चकः षड्वादने देवान् अर्चते. என்ன மேடம் அது? அர்ச்சக கதா கதா யூஸ் பண்ணோம். கதாவா? கதாவாதனே. இது உங்களுக்கு புரியலையாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. छात्रा नववादने अध्ययनं करति.
அதான் ஸ்டூடெண்ட் 9 மணிக்கு படிக்கிறான். ஸ்டூடெண்ட் எப்போ படிக்கிறான் அப்போனா கதான் யூஸ் பண்ணும். இதே மாதிரி அர்ச்சகா சபாதி ஷடவாதனே தேவான் அர்ச்சதி. அர்ச்சகனா அர்ச்சகர் எப்போ அர்ச்சனா பண்றார்? கதா தேவான் அர்ச்சதி. கரெக்ட். பக்தः கதா அஸ்தி. மந்திரம் ஆகச்சதி. அடுத்தது வந்து யானமா. நீங்க இந்த ஆன்சரும் படிச்சுட்டு கொஸ்டின்ல போவோமா? பக்தः பாதோன சப்தவாதனே மந்திரம் ஆகச்சதி. பக்தः கதா மந்திரம் ஆகச்சதி. யானம் दशोन पञ्चवादने अस्ति. यानं कदा अस्ति? ओके. प्रधानमन्त्री पञ्चोनाष्टवादने आगच्छति. वादने आगच्छति. प्रधानमन्त्री कदा आगच्छति? पञ्चाधिकनववादने नववादने पाठशालायाः आरम्भः. पञ्चाधिकनववादने நவவாதத்துக்கு அதை சொல்லக்கூடாது. இதுதான் கதா பாடசாலையாக ஆரம்பக. பாதோன द्वादशवादने भोजन विरामः. कदा भोजन विरामः. இது 3 கொடுத்துட்டானே மேடம். பாதோனங்கிறது கதா. இது ஒண்ணு போஜன விராமக தானே. இன்னொன்னு நடுப்புற ஏதோ விட்டுருக்கு. கரெக்ட்மா. கதா போஜன் விராமக. கரெக்ட். போஜன் விராமனா எப்போ போஜனுக்கு விராமம் கிடைக்குது, இப்போ சாப்பிடலாம். नववादने अतिथयः आगच्छति. कदा आगच्छन्ति. कदा अतिथयः आगच्छन्ति. कदा अतिथयः आगच्छन्ति. ஓகே. இப்போ இது புனராவృத்தின்னு போட்டிருக்கு. ரிவிஷன். புனராவృத்தினா ரிவிஷன். பவந்தः கிம் கிம் படித்வந்தः. நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க? புனா ஸ்மரந்து. அதெல்லாம் திரும்பி ரிகலெக்ட் பண்ணுங்க. படிதா பிந்தவः. the points already learned. என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் ரிவிஷன் படிங்க. ஏதத் एकवचनं द्विवचनं बहुवचनं. एतत् एषः एतौ एते. पुल्लिङ्ग. एते एताः. एते एतानि. नपुंसकलिङ्ग. एषा एतत् एते एतानि नपुंसकलिङ्ग. एषा एते एताः स्त्रीलिङ्ग. एषः एतौ एताः पुल्लिङ्ग.
ஏஷக ஏத்தே ஏத்தௌ ஏத்தேங்கிறதா புல்லிங்கம். ஏஷா ஏத்தே ஏத்தாகங்கிறது ஸ்ரீலிங்கம். ஏத்தத் ஏத்தே ஏத்தானிங்கிறது நபுஸ்தலிங்கம். அடுத்தது சக தௌ தே சா தே தாக தத் தே தானி. பவான் பவந்தோ பவந்தக பவதி பவச்சோ பவத்யக. கிம் கக கௌ கே கா கே காக கிம் கே காணி. அடுத்தது வந்து அஸ்மத் துஷ்மத். அகம் பவாம் வயம் தொம் வாம் யூயம். வெரி குட், நல்லா பண்ணிட்டேன்மா. ஓகே, தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் யார் வரையில் பார்க்கலாம். இந்த ரிவிஷன்ல எல்லாம் படிச்சா நல்லதுதான். இந்த ரிவிஷன் அப்பதான் புரியும். யார் வரையுமா? அல்மையில வரா திரும்பி சரியில்லையா அவளது நெட் கனெக்ஷன் இருக்கா? ஆக்சுவலா எல்லாரும் அதான் வர அப்போ வர. நீங்க ஏத்தத் படிக்கிறீங்களா? இதை திரும்பி ரிவிஷன் ஆயிடும். ஏத்தத் एतत् एतत् शब्द வந்து ஏஷக ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஏதாக ஏதத் ஏதே ஏதானி. தத் शब्द வந்து சக சக தௌ தே சா தே தாக தத்தே தானி. பவத் शब्द பவான் பவத் भवान् भवन्तौ भवन्तः भवती भवन्तौ भवन्तः भवत्यो भवती भवति भवती भवत्यो भवत्यः. किं शब्द कः कौ के का के काः किं के कानि. अस्मत् शब्द अहम आवाम वयम. उस्मत् शब्द வந்து त्वम युवाम यूयम. एक्सलेंट மா. இப்போ இங்க प्रथमाया संज्ञा शब्देषु अकारान्तक स्त्रीलिंग अकारान्तक पुल्लिंग शब्दः. ஆமா, லெட்டர்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு மேடம். புக்ல படிக்கிறதுக்கு கண்ணை பார்த்து படிக்க வேண்டியது. உங்களோட பெருசா இருக்கு. இதுல ஈஸியா இருக்கு படிக்கிறது. अकारान्तक नपुंसक नपुंसकलिंग शब्दः यत्ता. एकवचनं வந்து बालकः बालकौ बालकाः. पुस्तकं पुस्तके पुस्तकानि. बालिका बालिके बालिकाः. नदी नद्यौ नद्यः. ஆமா, ஈகாராந்த் நதி நத்யோ நத்யः. இப்போ இது கிரியாபத பண்ணிருக்கா. கிரியா கர்த்ரி கிரியாபதயோः प्रथम पुरुषः कर्तृपदं क्रियापदं पठति पठतः पठन्ति. त्वं வந்து कर्तृपदம். त्वं त्वं युवां यूयं. पठसि पठतः पठत. அது வந்து கிரியாபதம். அது பட்டசி பட்டத்த பட்டத்தக பட்டத்த. கிரியான verb துவம் பட்டசி நீ படிக்கிற. யுவாம் பட்டத்தக நீங்க ரெண்டு பேரும் படிக்கிறீர்கள். யூயம் பட்டதா நீங்க எல்லாரும் படிக்கிறீர்கள். கத்து பதம் வந்து அகம் ஆவாம் வயம். இதுல வந்து கிரியாபதம் வந்து पठामि पठावः पठामः. अहं पठामि आवां पठावः वयं पठामः. ओके,
இதான் வர்த்தமான் கால். இதுல என்ன போடணும் நீங்க கீழே போட்டிருக்கு. இது அநேகேஷாம் கிரியாபதானாं வர்த்தமான் காலस्य रूपेषु प्रायः अंतिमः ध्वनिः. अंतिम ध्वनि the last sound இருக்கு, அது எப்படி இருக்கும்? அதி அத்தஹ அந்தி, அசி அத்தஹ அத்தஹ, ஆமி ஆவஹ ஆமஹ. இப்படிதான் பட்டதி பட்டா பட்டந்தி, பட்டசி பட்டதி பட்டதக பட்டந்தி, பட்டசி பட்டதக பட்டதக பட்டத், அப்புறம் பட்டாமி பட்டாவக பட்டாமக. लिख पूजा लिखति लिखति लिखतः लिखन्ति, लिखसि लिखति लिखसि लिखतः लिखत्, लिखामि लिखावக लिखामக. இப்ப இங்க ஒரே ஒரு ஜாஸ்தி, இப்ப ரெண்டு ஜாஸ்தி கொடுத்துருக்கா. பவிஷ்யத் காலம் பூத்காலம், இது நல்லா படிக்கணும் எல்லாரும். वर्तमान काल पठति पठता पठन्ति, पठति पठतः पठत्, पठामि पठावः पठामः. இத நான் சென்டென்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லாவே வரும் எப்படி இத பண்ணணும்னு. பவிஷ்யத் கால நடுவுல ஷ ஆட் ஆயிடும். பட்டிஷ்யதி பட்டிஷ்யதி பட்டிஷ்யதக பட்டிஷ்யந்தி, பட்டிஷ்யத पठिष्यसि पठिष्यसि पठिष्यतः पठिष्यत, पठिष्यामि पठिष्यावः पठिष्यामः. ओके. भूतकाल पठत् अपठत् अपठताम् अपठन्, अपठः अपठतम् अपठत्, अपठम् अपठावः अपठामः. वह अपठाव अपठाम, अपठाव अपठाम. இப்போ अपठத்னாக்க பூத்கால் பாஸ்ட் டென்ஸ். இது சென்டென்ஸ் சொல்றேன்னா அது அப்படியே பண்ணலாம். he is studying னாக்க சஹ பठति, he is studying. he will study, sa patishyati. ஆமா, yesterday படிச்சுட்டான். ஆமா, so சஹ பட்டத் அப்பட்டத் பட்டத் அந்த மாதிரி வரும் எல்லாமே. ஸோ இது நல்லது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டாக்க. ஸோ இதுல சா தௌத்தே தொம் தௌதா, சா தௌத்தே தொம் யுவாம் யுயம் அகம் அவாம் வயம், இத போட்டு இது பண்ணினா நல்லா தாக்கித்தரும். இதுல என்னன்னா நம்ம ஒரு கிரியாபதானாம் அந்நிய பிரயோக, இதுல ரொம்ப முக்கியமா என்னது துவா பிரத்தி நடுவுலயே வந்திருக்கு. நடுவுல நம்ம பண்ணிருக்கோம். துவானாக்க ஆஃப்டர் டூயிங், பண்ணினா அப்புறம். पूर्व भावनी क्रिया पश्चात भावनी क्रिया. तो त्वा प्रत्यंग यूज सह पठित्वा गच्छति, அவன் படிக்க பிறகு போறான். உத்தாய பிரமதி, இப்போ என்னதுன்னா அவன் எழுந்ததுக்கு அப்புறம் வாக்கிங் போறான். என்ன இதுல டிஃபரன்ஸ்னா, உத்தாயனா உப்சர்க் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல உப்சர்க் வந்தா லெஃப்ட் பிரத்யம் வந்துடும். அதுதான் சரியா? இது மட்டும் யாரா படிக்கல, இன்னொரு தரம் வரமாட்டேங்கிறாளுமே யாருமே. ஹலோ, யார் வரையலுமா? ஓகே. இல்ல பட்டு போட்டிருக்கா, அதுக்கு பதில வேற ஏதாவது போடுங்கம்மா. லிக்கு காது உங்களுக்கு என்ன அப்படின்னா எல்லாத்துலயும் படிக்கணும். இந்த பட்டத்தி இல்லையா மேடம்? பட்டத்தி ஆல்ரெடி இருக்குங்க, அதை சேஞ்ச் பண்ணி ஏதாவது போடுங்க. அந்த டீ போடுறேன் சாப்பிடுறான், காததி போடலாமா? காததி போடலாமா?
காத்ததி காததக காதந்தி காதசி காதக காததக காதத காதாமி காதாவக காதாமக காதாமக காததி த சரியா போடணும். காததி காதத காதந்தே காததி காதத காதத காதாமி காதாவஹ காதாமஹ காதிஷ்யதி காதிஷ்யதக காதிஷ்யந்தி காதிஷ்யசி காதிஷ்யதக காதிஷ்யத காதிஷ்யாமி காதிஷ்யாவக காதிஷ்யாமக. இந்த அப்படத்துல ஆமா அது அகாதத் 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 அகாததாம் அகாதம் அகாதக அகாததம் அகாதத அகாதம் அகாதாவ அகாதாம. எக்ஸலண்ட் மா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், நல்லா போட்டேன் இன்னைக்கு. இல்ல ஜா உச்சாரம் மட்டும் கரெக்டா இருக்கணும். சரி சரி, வேற யாராவது கூப்பிடலாம். வேற யார கூப்பிட? மாத்தி மாத்தி மற்றவங்களோட வரவே மாட்டேங்கிறாள். வைஃபை சரி இல்லையா தெரியல. வித்யா வித்யா அல்மேலு வாங்கம்மா. ஹலோ, ரெண்டு பேர் தான் இருக்கேன். சுபாஷினி வாங்கம்மா. அல்மேலு வரா, ஏன் வர முடியல? உள்ள ஏன் வர முடியல? இப்ப திரும்பி வந்திருக்காரு. அலமேலு வந்திருக்காங்க மேடம். அல்மேலு வர முடியல. கிருஷ்ணவேல் சார் கூட வந்திருக்காரு. இப்போ ஒரு நிமிஷம் பாக்கல எப்படி கூப்பிட முடியுவாளேன்னு. அலமேலு வந்திருக்கா. ஓகே. ரீட் பண்ண அதான் நெட் ப்ராப்ளம் விட்டு விட்டு வருது மேடம். அவ சுபாஷினி ரீட் பண்ணதுல கேட்கவே முடியல. ஓகே ஓகே, இன்னொரு தடவை படிக்கும்போது பட்டத்தி பட்டா பட்டந்தி இல்லையா, இதுதான் ரீட் பண்ணா அதெல்லாம் ஃபுல்லா பண்ண போறேன். பட்டத்தி பட்டத்தः பட்டந்தி பட்டத்தி பட்டத்தः பட்டந்தி. அந்த அதுல பட்டத்தி சக பட்டத்தி அந்த மாதிரி சொல்லுமா மேடம்? ஒரு டேஷ் இருக்கு, அது எல்லாம் அப்ளை பண்ணலாம். அது முதல்ல இதை படிச்சுங்கோ. பட்டத்தி பட்டத்தः பட்டந்தி பட்டசி பட்டத்தः பட்டத்த பட்டாமி பட்டாவக பட்டாமக படிஷ்யதி அத்தி அத்தி அத்தः அந்தி அந்தி அசி அத்தः அத்த ஆமி ஆவக படிஷ்யதி படிஷ்யத அது சொல் பவிஷ்யத் கால். நான் முன்னாடி உள்ள பேஜே பார்த்துருக்கேன், சாரி மேம். பட்டிஷ்யதி பட்டிஷ்யத்தக பட்டிஷ்யந்தி பட்டிஷ்யசி பட்டிஷ்யத்தக பட்டிஷ்யத்த பட்டிஷ்யாமி பட்டிஷ்யாவக பட்டிஷ்யாமக அப்பட்டத் அப்பட்டத் அப்பட்டதாம் அப்பட்டன் அப்பட்டஹ அப்பட்டதம் அப்பட்டத அப்பட்டம் அப்பட்டாவ அப்பட்டாம. இதே மாதிரி மற்றதெல்லாம் போகும். லிக் தாத்து, காத் தாத்து, இதெல்லாம் தாத்துன்னு சொல்லுவாரு. இதே மாதிரி லிக்கத்தி லிக்கத்தா லிக்கந்தி லிக்கத்தி லிக்கத்தா இது மாதிரி எல்லாம் போகும். இப்போ நம்ம பூத் காலே
தவத்து பிரயோகம் அப்படி பவந்தா படித்துவந்தா அப்படின்னாக்க இந்த பாஸ்ட் டென்ஸ்ல தவத்து பிரத்யெல்லாம் நம்ம முன்னால படிச்சிருக்கோம். அது இப்போ இது ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கு. ஸோ இந்த பிரத்ய பண்ணும்போது அந்த புருஷ விசார் இல்லை, அந்த ஜெண்டர்லாம் பார்க்க மாட்டோம். சரியா? இந்த புருஷ்ல பவான் சஹ த்வம் அஹம் படித்வான், நான் படிச்சேன். பவந்தோ தௌ யுவாம் ஆவாம் படித்வந்தோ, இது எல்லாத்துக்கும் படித்வந்தோ வரும். இங்க என்னன்னா இந்த படித்வான் படித்வந்தோ படித்வந்தா இப்படி போகும். சரியா? ஸ்திரீலிங்ல எப்படின்னா படித்வதி படித்வத்யோ படித்வத்யः. பவான் பவதி படிச்ச மாதிரியே போயிட்டு இருக்கும். 1.4ல क्रियापदानाम् अन्ये प्रयोगाः. स्वाप्रयोगः सः सः पठित्वा गच्छति. நான் எங்க படிக்கிறேன்னு தெரியுதா? தெரியுது மேம். சஹ படித்வா கச்சதி. சஹ படித்வா கச்சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் படிக்க பிறகு போனான். ஆஃப்டர் ரீடிங் he goes, yeah, he is going. சரியா? உத்தாய பிரம்மதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏந்ததுக்கு அப்புறம் அவன் வாக்கிங் வாக்கிங் போறான். வாக்கிங் ஏந்துக்கு அப்புறம். சரியா? இங்க துமன் பிரயோகம் எப்படின்னா தும் போட்டுடுவார்ல, தும் அத துமன். त्वा प्रत्ययना त्वा प्रत्यय त्वा இருக்கும். ல்யப் பிரத்யனா உத்தாய ய மிஞ்சிடும். துமன் பிரத்யனா தும் இருக்கும். படித்தும் கச்சதே. சஹ படித்தும் கச்சதி, அவன் படிக்கிறதுக்காக போறான். சரியா? சோ இதுல கச்சதி படித்தும். புரியுதா மாதிரி? புரிஞ்சுது மேம். ஓகே. இப்போ இச்சதே பிரயோக துமன் பிரத்ய எப்படின்னா இச்சா பண்ணோம், ஆசையா இருக்கு படிக்கிறதுக்குன்னு. எந்த வேலை பண்ணோம்னா ஆசையா இருக்கு, இச்சா. துமன் பிரத்ய அங்க தும். படித்தும் இச்சதி, படிக்க இச்சப்படுறான். சாதித்தும் இச்சதி, சாப்பிடறதுக்கு இச்சப்படுறான். கந்தும் இச்சதி, போறதுக்காக. கந்தும் அங்க போறதுக்காக ஆசைப்படுறான். ஆசைப்படல் இதுதான் இந்த இதுல பாக்ஸ்ல போட்டிருக்கு இல்லையா, இதுதான். இப்போ சக்னோத்தே பிரயோகே துமன். இந்த துமன் எங்கெல்லாம் பிரயோக் பண்ணோம் அப்படின்னா இச்சா சக்னோத்தே பண்ண முடியும். அது இச்சைப்படுறான் ஆசைப்படுறான் அப்படின்னு இல்ல, பண்ண முடியும். So he wants and can do. Shaknoti-na can do. Nartitum shaknoti. He can dance. Gatum shaknoti. He can sing. அப்படி. அதே மாதிரி சப்தமே விபக்தி பிரயோகா. எப்படி சப்தி விபக்தி இப்ப வருது, அது எப்படி நம்ம படிச்சிருக்கோம். பிரதமா கர்த்ரிபத பிரயோகே பிரதமா பாலகः गच्छति लता पठति मित्रं हसति. द्वितीयालय कम प्रयोगे. இப்ப சப்த விபக்தி பிரயோகனா சப்த காரக். காரக் முதல்ல சொல்லிருக்கேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரதமா தித்தியா திருத்தியா சப்தம் மஞ்சரியில பாக்குறோம் இல்லையா, அதுதான் காரக். ராம ராமோ ராமாக, ராம ராமோ ராமான், ராமேன் ராம ராம், அதெல்லாம் இது. பிரதமா பாலகः गच्छति. प्रथमा रामः गच्छते, सः गच्छते, लता गच्छति, मित्रं हसते. द्वितीया कर्म प्रयोगं போட்டிருக்கு. जननी बालकम ஆஹவயதி. பாலகம் இதெல்லாம் ஃபுல்லா நம்ம படிச்சிருக்கோம். ஜனனி பாலகம்,
பாலகா பாலகோ பாலகாக பாலகம் 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 வருது. குழந்தையை. ஆமா அம்மா குழந்தையை கூப்பிடுறாள். ஆவயதி கூப்பிடுறாள். சூப்பரா. छात्राः विद्यालयं गच्छन्ति. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. கர்ம இதே கர்மக்காரக் சொல்வா. தே கிரந்தம் பட்டந்தே அவ எல்லாம் கிரந்தம படிக்கிறா. திருத்தியா பக்தி எப்படி வருது படிக்குமா? छात्रा कन्दुकेन क्रीडति. छात्रः कन्दुकेन क्रीडति. वृत्तः उपनेत्रेण पश्यति. कञ्चः पाथेन चलति. மீனிங் என்னன்னா छात्रः कन्दुकेन क्रीडति. छात्रा பந்தை ஸ்டூடெண்ட் பந்து வச்சு விளையாடுறான். वृद्धः उपनेत्रेण पश्यति. वृद्धன கண்ணாடி பாக்குறான். கண்ணாடியால. கஞ்சः பாதேन चलति. கஞ்சன ஒரு கால் கஞ்ச ஒரு காலால வாக் பண்றான். சரியா? அதே மாதிரி சஹ சப்த யோகே திருத்தியா. சஹனா வித். சஹ மீனிங் வித் கூட. சீதா ராமேण सह वनं गतवती. சீதா ராமனோட ஃபாரஸ்ட்க்கு போனா. ராமனோட போனா. சதுர்த்தி விதி. சதுர்த்தி என்ன? எஸ்மே தீயத்தை யாருக்கு நம்ம கொடுக்கிறோமோ அங்க சம்பிரதானம். அங்க சதுர்த்தி பக்தி ஆயிருக்கு. கஹ சஹ ஆச்சாரியாய குரு தட்சிணாம் ததாதி. அவரு ஆச்சாரியக்கு குரு தட்சிணா கொடுக்கிறார். ஆமா. या क्रियामुद्देश्य अनया क्रिया भवति तदपि चतुर्थी. எங்க verb உத்தேசம் பண்ணிக்க வேற கிரியா இருந்தோ அங்க கூட சதுர்த்தி. உதாரணம் छात्राः पठनाय विद्यालयं गच्छन्ति. पठना எதுக்காக போறா? படிக்கிறதுக்காக உத்தேசத்துக்கு போறா. அதனால அங்க. அதே மாதிரி உதாரணம் ஜனகா புத்திராய வஸ்திராணி கிரீணாதி. அப்பா பையனுக்காக கிளாத் வாங்குறார். கடையில போய் வாங்குறார். யஸ்மே क्रोधः द्रोह ईर्ष्या तथा अपि चतुर्थी. கோபம் வருது, துரோகம் பண்றது, ஈர்ஷ்யா பண்றது கூட சதுர்த்தி. இது இன்னொரு தடவை படிச்சாதான் வரும். ஒரு தடவை வராது. எங்க எத்தனை ராவண ராமாய துரியதி क्रुध्यति ईष्यति இந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லாவே படிச்சுடலாம். மேம் அந்த கடிகாரமும் பார்க்கணுமா ஃபுல்லா? ஆமா ஃபுல்லா கடிகாரம் பார்க்கணுமா? நீங்க படிச்சது ஃபுல்லா பார்க்கணும். கடிகாரம் கொஞ்சம் அது பிராக்டிஸ் பண்ணா வந்துருமா? தப்பாது என்னது சார்துன்னு பாதோன்னு என்னது அதிக்குன்னா என்னது நியூன்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு மீனிங் படிச்சாலே வந்துடும். சரி, இதை இன்னொரு படிக்க வைக்கிற அப்பதான் வரும். சரி. இது உனக்கு புரிஞ்சுதாமா? பிரயோகா पठित्वा गच्छति. सः पठित्वा गच्छति. he is eating after eating. translate பண்ணுங்க. he eats after playing. முடியுமா? எங்க மேம் இருக்கு? எங்கேயும் இல்லை, நானே சொல்றேன். he after playing he eat. விளையாடத்துக்கு கிரீடித்வா சஹ கிரீடித்வா खादति. சரியா? அவன் படிக்க அப்புறம் சாப்பிடுறான்.
सः पठित्वा खादति खादति पठित्वा खादति खादति இந்த துவா லெப்ரத்தி எதுலெல்லாம் போடணும்னு அது தனியா கிராமர்ல இருக்கு, அதை படிக்க வைக்கிறேன். சரியாம்மா? சரி. இதை இங்க முடிச்சிடலாமா இன்னைக்கு? முடிச்சிடலாமா? வேற யாருக்காவது இந்த மாதிரி கேட்கணுமாம்மா? அம்மா கேட்கணுமா இருக்காது? இன்னொரு தடவை என்ன பண்ணணும் இது மாதிரி? ஓகே மேம், நம்ம இங்கே முடிச்சிடலாம். மேம் இத மாதிரியே சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுங்க மேம். நீங்களே எங்களை நாங்க பண்றோம். சென்டென்ஸ் அதான் இந்த மாதிரி சென்டென்ஸ் கேட்டா அதுதான் வரும், நல்லா வரும். சரி, நம்ம முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். வேற யாருக்கா கேட்கணுமாம்மா? ஒரு நிமிஷம் இருக்கு, வேணா கேட்டுக்கலாம். நான் விபக்தி பிரயோகா நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஒரு விபக்தி ஒரு சென்டென்ஸ் கேட்டு பண்றேன். அந்த எடுத்து வைக்கிற ஒரு சென்டென்ஸ் பண்ணலாம் நம்ம. சரியா? ஓகே. லாஸ்ட் ஸ்லோகம் சொல்லலாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. Thank you madam. Thank you ma.